கோவிலுக்கு போன பிறகும் எங்கள் பாட்டியோடைய மனசு கொஞ்சம் கூட சரியே இல்லை. பாட்டி ரொம்ப கவலையாக இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வந்து கேட்குறாங்க, என்னம்மாச்சு, ஏமா இப்படி கவலையாக இருக்கீங்க? ஆனால் உங்கள் கவலைக்கு காரணம் என்னென்னு எனக்கு புரியுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த தப்பான விஷயமும் நடக்காது. குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்ம மனசார நம்புவோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நானும் அதே தாண்டா அண்ணாமலை நினைக்கிறேன்னு பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாட்டி இங்கே நிற்கிறீங்க வாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் ஸ்ருதி எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க, நீ என்ன வந்ததுலேருந்து வீடியோ ஃபோட்டோ இதே எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல, நான் இது சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க ரவி கிட்ட. ரவியும் என்னமோ பண்ண அப்படின்னு சொல்ல, நீ வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நல்ல ஃபோட்டோவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, நம்ம 2 பேரும் எப்படி எடுக்கிறது, யார் எடுப்பா, அங்கே ஆன்டி அங்கிள் பாட்டின்னு எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்ல, ஒரு சின்ன பையனை கூப்பிடுறாங்க எங்கள் ஸ்ருதி. அந்த சின்ன பையன் இங்கே ஸ்ருதி பக்கத்தில் வர, டேய் நான் சொல்கிற மாதிரி எனக்கு நல்ல ஃபோட்டோவை எடுத்து தெரியான்னு சொல்லி கேட்க, ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவியையும் ஸ்ருதியையும் நிற்க வச்சு அவங்க ஒரு ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே அந்த பையன் அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு வேகமாக உடம்பு செஞ்சிடறாரு. இதை பார்த்துட்டு, ரவி என்ன பார்த்துட்டு இருக்க, அந்த பையனை பாரு என் ஃபோன் எடுத்துகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்ல, அவன் சிரிச்சுக்கிட்டே இங்கே ஓடி விளையாடுறத பார்த்ததும் அவன் சும்மா நம்மக்கிட்ட விளையாடிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. என்ன ரவி, அதில் எல்லா வீடியோஸும் இருக்குது அப்படின்னு இங்கே ஸ்ருதி சொல்லும்போது, கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையனை நானும் கோவிலில் வந்ததுலேருந்து பார்த்துட்டே தான் இருக்கேன், துருன்னு இருந்துக்கிட்டே தான் இருக்கான். நிச்சயமாக அவன் ஃபோனை எங்கேயும் எடுத்துகிட்டு போக மாட்டான். நம்ம குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்காங்க, நிச்சயமாக நமக்கும் வேண்டப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க, நான் பக்கத்தில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் போக, எல்லா வீடியோஸும் அதில் இருக்கே அப்படின்னு நினச்சி ஸ்ருதி ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. மீனா குடம் தண்ணி எடுக்க போகும்போது தான் அங்கே நடந்த விஷயங்கள் அத்தனையும் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பெரிய பிரச்சனை இங்கே ஸ்ருதிக்கும் மீனாவுக்கும் ரோஹிணிக்கும் இடையில வந்துடுது. அப்போ அவங்க அம்மா கூட இங்கே வந்து மீனா கிட்ட பேச தான் செய்கிறாங்க. மீனா அவங்கள மன்னிக்க தயாராகவே இல்லை. அப்போது இங்கே ரோஹிணியுடைய அம்மா சொல்கிறாங்க, நான் அப்போவே சொன்னேன், முத்துக்கிட்டேயோ மீனா கிட்டேயோ இந்த விஷயத்தை நீ ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா அவங்களாவது உனக்கு உதவி பண்ணுவாங்கன்னு, நீ தான் நம்பவும் இல்லை, நான் சொன்னதை கேட்கவும் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியே இருந்தாலும் இந்த விஷயத்தில் நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்க முடியாதுன்னு சொன்னதுமே ரோஹிணி அதிர்ச்சியோட மீனாவை பார்க்குறாங்க. மீனா இங்கே ரோஹிணியை பார்க்க 3 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட மகேஸ்வரி பக்கத்தில் வராங்க. யாரும் இந்த விஷயத்தில் தலையிட வேண்டாம், இதை பற்றி பேசவும் வேண்டான்னு மீனா கோமா நிற்க, அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, அம்மா நீ கிருஷ்ணை கூட்டிக்கிட்டு, மகேஸ்வரி நீ அம்மாவையும் கிருஷ்ணையும் கூட்டிகிட்டு கொஞ்சம் தள்ளி போங்க, நான் பேசிட்டு வரேன்னு சொல்ல, இல்லை ரோஹிணி அப்படின்னு அங்கே மகேஸ்வரி சொல்ல வரும்போது, எனக்காக இதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லும்போது மகேஸ்வரி அவங்க அம்மாவையும் கிருஷ்ணையும் கூட்டிகிட்டு தனியாக இடத்துக்கு போயிடுறாங்க. மீனா கிட்ட தனியாக எங்கள் ரோஹிணி பேசணுன்றதுக்காக, நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் சமாதானம் ஆக போகிறதில்ல ரோஹிணி, என்ன நீங்கள் செஞ்ச தவறு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரோஹிணியும், நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு புரிய போகிறதில்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறதும் இல்லை, என் மேலே உங்களுக்கு நிறைய கோவம் இருக்குது, அதை எப்படியும் தீர்த்துக்கணும்னு தான் நீங்கள் நினைப்பீங்க, இந்த விஷயத்த முத்துக்கிட்டேயும் சரி வீட்டில் இருக்கவங்ககிட்டையும் சரி நீங்கள் மறைக்க போகிறதில்ல, அந்த உண்மையை எப்பயுமே சொல்லிடுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மீனா, அதனால் உங்ககிட்ட கெஞ்சுறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியும் உங்களுக்கு இருக்க இந்த திமிரு மட்டும் குறையவே இல்லைன்னு சொல்ல, இந்த திமிரை நான் எதுக்கு குறைச்சிக்கணும், எனக்கு அதை குறைச்சிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லையே, இப்போவும் என் வாழ்க்கைக்காக தான் நான் போராடுறேன், எப்போவுமே நான் என் வாழ்க்கைக்காக மட்டும்தான் போராடுவேன், என் வாழ்க்கைக்கு நடுவில் யார் குறுக்க வந்தாலுமே அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்க மாட்டேன், பொறுத்து போகவும் மாட்டேன் இங்கே ரோஹிணி சொல்ல, மீனா எதுவுமே புரியாமல் பார்க்குறாங்க. அந்த சாமியார் சொன்னது போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனை ரோஹிணியால் தான் வரப்போகுதா, அவர் இந்த ஊரை விட்டு போக சொன்னதுக்கு காரணம் என்ன, இந்த உண்மை தனக்கு தெரிஞ்சிடுன்றதுக்காகவா இல்லை வேறு எதுக்காகவான்னு புரியாமல் நின்றுட்டு இருக்கேன். அப்போது நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்க ரோஹிணி, மீனா நான் எனக்காக பேசினாலும் அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க, என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலை, தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நான் மன்னிச்சிடுங்க மீனா அப்படின்னு சொல்ல, என்ன ரோஹிணி என்னை மிரட்டி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, நீங்கள் மிரட்டினாலும் மசியக்கூடிய ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனால் எனக்கு இதை தவிர்த்த வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு பின்னாடி அங்கே மீனா நின்றுட்டுருக்கிறதுக்கு பின்னாடி போய் ஒரு கட்டையை எடுத்து மீனா மண்டையில் பழத்தை அடிக்க மீனாவுக்கு ரத்தம் வந்து அதே இடத்துல சரிஞ்சு கீழே விழுந்துடுறாங்க. இப்போது ரோஹிணி அந்த கட்டையை தூக்கி தூரமாக போடுறது மட்டும் இல்லாமல் இங்கே மீனா வந்துட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இங்கே ரோஹிணி வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே ரோஹிணி விலகி போய்ட்றாங்க. என்னாச்சரி நீ மீனா கிட்டே பேசிட்டியா, மீனா என்ன சொன்னா அப்படின்னு அங்கே மகேஸ்வரி கேட்குறாங்க. நான் செய்ய வேண்டியதையும் சொல்ல வேண்டியதையும் சொல்லிட்டேன், இதுக்கப்புறமா மீனாவுடைய விருப்பம் அப்படின்னு சொல்ல, சாரி ரோஹிணி என்னால் தான் உனக்கு திரும்ப பிரச்சனை, நீ பேசாதம்மா, நீ பேசவே பேசாதன்னு இங்கே தாம
அம்மா கிட்ட கோவப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே அங்கே வந்திருக்க அண்ணன் வந்துட்டு இங்கே மீனா தண்ணி எடுக்க போனவளை இன்னும் காணுமே நினச்சிட்டு அண்ணன் பார்க்க வரும்போது மீனா விழுந்து கிடக்கிறத பார்த்ததும் பதறி அடித்து அங்கே கோவிலில் உள்ளவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஓடி வந்த முத்து இங்கே மீனா அள்ளி தூக்கிட்டு கதறி கதறி அழுகிறாங்க. என்னாச்சு மீனா, தலையில் ரத்தமாக இருக்க. உடனே இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப எப்படி அடிபட்டுச்சு என்னன்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஒருவேளை மீனா இங்கே கோவில் அதாவது தண்ணி எடுக்க போன இடத்துல வழிக்கு கீழே விழுந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல, இல்லையே குடம் அங்கே இருக்குது, அண்ணி விழுந்திருக்கிறது எங்கேயாச்சு அப்படின்னு உடனே இங்கே ரவி சொல்கிறாங்க. உடனே இதை கவனிக்காத ரோஹிணி ஆமான்ற மாதிரி எதுவுமே பேச முடியாமல் நிற்க, சரி பேசிகிட்டு இருக்க நேரம்ல உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டிக்கு மனசே சரியில்லை. ஹாஸ்பிட்டல் போனதுக்கு பிறகு இங்கே மீனா இன்னும் கண் முழிக்கவே இல்லை. அவங்க கண் முழிக்கலை அப்படின்னு டாக்டரும் சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் அத்தனை பேரும் பதறி போக அப்பவே அந்த ஆளு சொன்னார், இவளை கூட்டிகிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்புன்னு. நான் தான் கேட்கல அப்படின்னு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க. அந்த ஆளு சொன்னது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயமும் நடந்துருச்சு. என்ன அண்ணாமலை, நம்ம குடும்பத்துக்கு ஏன் இந்த மாதிரியான சோதனை வந்துகிட்டு இருக்குன்னு தெரியலேன்னு சொல்ல, அவள் ஏதோ கண் தடிக்க விழுந்ததுக்கு இப்படி ஏதேதோ காரணம் சொல்லிட்டு இருக்கிய, பேசாமல் கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அங்கே விஜயாவும் சொல்கிறாங்க. அடிபட்டு கிடக்கிறது என்னுடைய பொண்டாட்டி, அவளுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா அதை என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு முத்து ஒரு பக்கம் கதறி அழுகிறாங்க. அப்போதான் ரவி வந்துட்டு இங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க. ரவி ஸ்ருதின்னு எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது முத்துவை வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. எப்படி கீழே விழுந்தா எப்படி அடிபட்டுச்சுன்னு ஒன்றுமே தெரியலைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்து சொல்கிறாங்க, மீனா கீழே வலிக்கு விழுந்ததுனால அடிபட்ட மாதிரி தெரியல. அவங்க தலையில் பின்மண்டையில் பலத்தமாக யாரோ ஒருத்தவங்க கட்டையால் தாக்குன மாதிரியானதான் இருக்குது. கீழே விழுந்த அடிபடுறதுக்கும் கட்டையால் தாக்குனா அதனால் வர அடிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ரோஹிணி அதிர்ந்து போகிறாங்க. அவசரப்பட்டுட்டோமோன்னு அப்போ தான் ரோஹிணிக்கு தோணவும் செய்து. ஆனால் நம்ம தப்பிக்கிறதுக்கு வேற வழியிலேயே நினச்சிட்டு இருக்காங்க. மீனா இப்போ எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. மீனாவுக்கு இன்னும் சுயநினைவு திரும்பலை. இன்னும் ஒரு 48 hours ஆனதுக்கு பிறகு தான் என்ன நிலைமைன்னு எங்களால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு போக அப்படியே உடஞ்சி உட்காந்துருக்காங்க. யாருடா ரவி, இந்த ஊரில் மீனாவுக்குன்னு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, மீனாவுக்கு எதிரின்னு சொல்லிக்கவும் யாரும் இல்லை, நாங்களே எப்பாவது தானே இந்த ஊருக்கு வரோம், அப்புறம் யாருடா ரவி மீனாவை இங்கே தாக்கியிருப்பான்னு சொல்லும்போதும் நீ பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்ருதியும், நீங்கள் கொஞ்சம் அழகாமல் இருங்க முத்து, நீங்கள் தைரியமாக இருந்தால் தான் மீனாவும் கண்மொழிப்பாங்க, அவங்க பக்கத்தில் போய் அவங்க கிட்ட தைரியமாக பேசுங்க, நிச்சயமாக அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஸ்ருதியும் ஃபோன் வந்ததும் தான் அம்மா கிட்ட விஷயத்த பேசிக்கிட்டு இருக்க. ஃபோனை வச்சுட்டு வரும்போது தான் அந்த ஃபோனை வந்துட்டு எடுத்து பார்க்குறாங்க. ரவி, நீ அந்த பையன்கிட்டேருந்து ஃபோனை வாங்கிட்டு வந்துட்டல அப்படின்னு சொல்ல, நான் தான் அதை அப்போவே வாங்கிட்டு வந்து கொடுத்தனே, அவன் அந்த கொலைக்கரைக்கு பின்னாடி தானே நின்றுட்டு இருந்தான், அவங்ககிட்டேருந்து வாங்கிட்டு தான் நான் வந்து கொடுத்தேன், எல்லாரும் அந்த இடத்துல கூட்டம் கூடியிருந்தப்போ தான் அவன் என் கையில் சிக்கினான் அப்படின்னு சொல்கிறாங்க ரவியும். ரவி ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை பாருன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ரவி கிட்ட இந்த வீடியோவை காட்டுறாங்க. ஏன்னா ஃபுல்லாக வீடியோவாகவே எடுத்துகிட்டு இருந்ததுனால அந்த பையனும் என்ன பண்ணியிருக்கான், அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையுமே வீடியோவை எடுத்திருக்கான். அந்த நேரத்தில் தான் எங்கே மீனாவும் ரோஹிணியும் நின்று பேசிக்கிட்டு இருந்தது. மீனா தலையில் எங்கள் ரோஹிணி கட்டையால் அடிச்சதுன்னு ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை 2 பேரும் பார்த்து அதிர்ந்து தான் போகிறாங்க. என்ன ரவி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஆமாம் இது முழுக்க முழுக்க இந்த ரோஹிணி தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. உடனே முத்து வந்துட்டு குழம்பி போய் உட்காந்துருக்க. முத்துக்கிட்ட போயிட்டு இதை வீடியோவை காட்டுறதுக்கு முன்னாடி என்ன நீ இது அப்படின்னு வீடியோவை கொண்டு போய் நேராக ரோஹிணியை வந்துட்டு காட்டுறாங்க. ரோஹிணி அதை பார்த்துட்டு என்னன்னே தெரியலை, இந்த வீடியோ எப்படி எடுத்தாங்கன்னு தெரியலை நினச்சிட்டு இருக்கேன். எதுவுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காங்க. ரோஹிணி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. முத்து, அண்ணாமலை, விஜயா, மனோஜ்னு எல்லாருமே அதை பார்த்துட்றாங்க. அப்போது மீனா தலையில் அடித்தது நீயா அப்படின்னு எல்லாரும் அதிர்ச்சியோட அங்கே ரோஹிணியை பார்க்க, ரோஹிணி இன்னும் முழுங்கிட்டு நிற்கிறாங்க. எதுக்காக மீனாவுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ண, அப்படி அவ என்ன பண்ணா, எப்போதும் யாரையும் எதிர்த்து பேசுறதில்ல, யார் மனசும் நோகிற மாதிரி நடந்துக்கவும் மாட்டா, ஆனால் அதுவே தனக்கு ஒரு பிரச்சனை, தான் சுற்றி இருக்கவங்களுக்கு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டா. அப்படி இருக்க பட்சத்தில் அவள் தலையில் அடித்து அவளை படுக்க வைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இங்கே வேகமாக முத்து ஆக்ரோஷமாக கத்ததான் டாக்டர் வராங்க. இந்த நேரத்தில் இங்கே சத்தம் போட்டுட்ருக்காதீங்கன்னு நர்ஸு சொல்லும்போது உண்மையை சொல்ல போறியா இல்லையான்னு தனியாக இழுத்துட்டு போயிட்டு அங்கே எல்லாருமே வச்சு கேள்வி கேட்குறாங்க. என்ன ரோஹிணி, மீனா இவ்வளோ பெரிய நிலைமையில இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்கிற நிலைமைக்கு நீங்கள் என்ன காரியம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, முத்து ஸ்ருதி எல்லாமே கேள்வி கேட்குறது மட்டும் இல்லாமல் விஜா பல்லான்னு ஒரு அறையை விடுறாங்க. எனக்கு மீனாவை பிடிக்காது தாண்டி, அவள் இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து எனக்கு அவளை பிடிக்காது. ஆனால் அவள் இது நாள் வரைக்கும் மற்றவங்களை கெடுக்கணும், மற்றவங்க வாழ்க்கையில் விளையாடணும் நினச்சது கிடையாது. அவளை இந்த அளவுக்கு அடித்து கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கனா, அப்போ நீ என்ன தப்பு பண்ண, நீ என்ன தப்பை மறைச்சிட்ருக்கன்னு விஜயா கேட்குறது சரிதானே, சொல்லுமா மீனாவை எதுக்குமா அடித்தேன் அப்படின்னு அங்கே நிற்கிற ரோஹிணியை பார்த்து அண்ணாமலை கேட்க, அப்பா இதெல்லாம் சும்மா விட்ட
மாற்றம் ஆகாது, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் மனோஜ் வந்து உடனே முத்துக்கிட்ட கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்ல, நீ அமைதியாக இருப்ப, ஏன்னா இங்கே உன் பொண்டாட்டி அடிச்சிட்டா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி நீ நிற்ப, ஆனால் அடிபட்டு கிடக்கிறது என்னுடைய பொண்டாட்டி, அவளுக்காக நான் கேள்வி கேட்க தான் செய்வேன். உடனே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸோடைய முத்து வந்துடுறாங்க. ரோஹினியை கையும் களமாக பிடிச்சி இழுத்துட்டு போகவும் செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே கிறிஷோட பாட்டி, கிறிஷ், அப்புறம் அதுக்கப்புறம் மகேஸ்வரி 3 பேருமே வந்து நிற்க ரோஹினி எதுவுமே பேச முடியாமல் நிற்கிறாங்க. ரோஹினி கையில் விலங்கு மாட்டி கூட்டிகிட்டு போகிறதாங்க கிறிஷும் பார்த்துட்றாங்க. பாட்டி அம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே கிறிஷோட பாட்டி வந்துட்டு பக்கத்தில் வராங்க. தயவு செஞ்சு உங்கள் என் பொண்ணு பண்ண காரியத்துக்கு அவளை விட்டுருங்க தம்பின்னு சொல்ல, என்னம்மா பேசுகிறீங்க, யார் உங்கள் பொண்ணுன்னு சொல்லி கேட்க, இவ பேர் கல்யாணி, இவ தான் என்னுடைய பொண்ணு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இதை கேட்ட அந்த குடும்பம் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க. என்னம்மா அப்படின்னு அதிர்ந்து போய் கேட்க, இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்சதுனால இவ இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பான்னு தெரியல, தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்க யார் வாழ்க்கை வேணாலும் பழி கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கா. இவளை நான் ஊரை விட்டே கூட்டிகிட்டு போயிடுறேன், இனி உங்கள் குடும்பத்துக்கும் இவளுக்கு நீ எந்த சம்மந்தமும் வேண்டாம், ஆனால் என் பேரனுக்கு ஒரு அம்மாவாக இருக்குது இவ மட்டும்தான், இவளை மட்டும் கூட அனுப்பி வச்சிருங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அப்போ தான் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி ஆகுது, உண்மையும் தெரியுது. அப்போது உன்னை பற்றின உண்மை தெரிஞ்சதுனால மீனாவை கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டல, எல்லாம் இந்த வாழ்க்கைக்காக தானே அப்படின்னு முத்து திட்டுறாங்க. எங்களை மன்னிச்சிருங்கம்மா, இவ்வளோ பெரிய துரோகத்தை குடும்பத்துக்கு பண்ணிட்டு இப்போ இவளை சும்மா விடணும்னு அதை நான் விடவே மாட்டேன். என் பொண்டாட்டியை அங்கே எப்படி படுத்த படக்கே கிடக்கிறா, இன்னும் சுயநினைவு திரும்பலை, 48 மணி நேரம் போனால் தான் எதுவுமே சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் இவளை மன்னிச்சு உங்கள் கூட அனுப்பி வைக்க நான் ஒன்றும் பெரிய நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அங்கே நிற்கிற போலீஸ் நீங்கள் எழுதிட்டு போங்க சார் சொல்லும்போது ரோஹினியை கையும் களமாக பிடிச்சி அழைச்சிட்டு போக, அங்கே கிறிஷோட அம்மா மகேஸ்வரின்னு 3 பேருமே கண்கலங்கியபடி நிற்கிறாங்க. இங்கே மீனாவுக்காக பேசுகிறதா ரோஹினிக்காக பேசுகிறதான்னு தெரியாமல் நடுநிலைமை நின்றுட்டுருக்கேன். பாத்தியா அம்மாவுடைய பேராசை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தியா, இப்படிப்பட்ட ஒரு கொலைகாரியை தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. நாலு பின்ன உனக்கே உண்மை தெரிஞ்சாலும் இந்த குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட உன்னை கொலை பண்ண கூட அவள் தயங்க மாட்டான்னு மனோஜை பார்த்து பயமுற்ற மாதிரி பேச, விஜயாவை பார்த்து அண்ணாமலையும் பாட்டியும் முறைக்கிறாங்க. பணம் காசு இப்படி பேராசைப்பட்டு திரிஞ்சல விஜயா, இன்னைக்கு மீனாவுக்கு வந்த நிலைமையை பாரு, எல்லாமே உன்னால தான் அப்படின்னு அண்ணாமலையும் அங்கே பாட்டியும் விஜயாவை பார்த்து திட்ட, விஜயா மனசு உடைஞ்சு நிற்கிறாங்க. இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்ச அவளை நான் மன்னிக்க மாட்டேன், இனி அவளை என்ன காரணத்தை கொண்டு மனோஜ் வாழ்க்கையில் சேரவே விட மாட்டேன்னு அந்த இடத்துல உண்மை தெரிஞ்ச அதிர்ச்சியில் மயங்கி விழுக, இன்னொரு பெட்டில் அவங்கள விஜயாவையும் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ ரோஹினி பண்ண வேலைக்கு அவங்க ஜெயில் தண்டனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க.